அனைவரும் சபைக்கு வந்து விட்டீர்கள் போல் இருக்கிறது. நான் என்று அவனை சந்தித்தேன். அவனை சந்தித்த பின் அவனிடம் சாதாரண மனுஷி போல் பேசி அவனிடம் வேலைக்கு சேர்வது போல் கேட்டு நாளை திரும்பவும் அவனை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். இதே போல் அவனை நடித்து ஏமாற்றி அவனை பயமுறுத்தி கொலை செய்திருக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்வீர்களா என்று எனக்கு வாக்குறுதி கொடுங்கள். நீங்கள் எங்கெங்கு பயமுறுத்தி வருவீர்களோ அங்கிருந்து வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். ஒத்துழைப்பீர்களா? அரசியாரே, உங்களுக்கு ஒத்துழைக்காமல் எங்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு மட்டுமே, என்றும் உங்களுக்கே. ஆமாம் ஆமாம், என்றும் உங்களுக்கு மட்டுமே. சேவை என்றும் உங்களுக்கு மட்டுமே தொடரும் அரசியாரே. ஒத்துழைப்புக்கு நன்றி. இத்தனை நாள் காத்திருந்ததே போதும். அவனை விரைவில் கொல்ல வேண்டும். அவன் என் தங்கையை கொன்றவன். அவன் இத்தனை நாள் உயிரோடு இருந்ததே மிகவும் தவறு. நாளை அவனை சந்திப்பது போல் சந்தித்து அன்று இரவே அவனை கொன்று விடுகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் மனைவியை மட்டும் தனியாக கூட்டி சென்று பயமுறுத்தி காட்டின் நடுவே விட்டு விடுங்கள். அவன் மனைவியை மட்டும் உயிரோடு விட்டு விடலாம். அவன் மனைவியை பயமுறுத்தி விட்டு விடுங்கள். நான் அவனை மட்டும் கொண்டு விடுகிறேன். இதை மட்டும் எனக்காக செய்யுங்கள். நான் அவனை கொன்று விட்டு வருகிறேன். சரியாக? நான் சொல்வதை முதலில் நீ செய். நான் அவனிடம் வேலைக்கு கேட்பது போல் நடிக்கிறேன். அவன் எனக்கு வேலை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். அதை பார்த்துவிட்டு அவன் மனைவியிடம் சீக்கிரம் செல். அவன் மனைவியை பயமுறுத்தி காட்டிற்கு கொண்டு சென்று விடு. நான் அவன் வீட்டிற்கு அவனை கொண்டு சென்று அவனை கொலை செய்கிறேன். சீக்கிரமாக அவன் மனைவியை நீ காட்டிற்கு கொண்டு சென்று விடு. சரியாக செய்து விடுவாயா? சொல், சரியாக செய்து விடுகிறாயா? நான் அவனை கொன்று விடுகிறேன். ராணியாரே, உங்கள் கவலையை விடுங்கள். நான் சரியாக செய்து விடுகிறேன். அவன் மனைவியை எப்படியாவது நான் பயமுறுத்தி காட்டிற்கு கொண்டு வருகிறேன். நான் நன்றாக பயமுறுத்துவேன். என்னை நம்புங்கள். உன்னை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப போகிறேன்? அவளை விரைவில் பயமுறுத்தி காட்டிற்கு சென்று வந்து வைத்துக்கொள். நான் அவன் கதையை விரைவில் முடித்து விடுகிறேன். நம் வேலையை விரைவில் முடித்துவிட்டு அவன் கதையை முடித்துவிட்டு நாம் விரைவில் சென்று பேய்களின் ராணி பேசுவதை கேட்ட மீனா என்ன செய்திருப்பாள்? தன் கணவனுக்கு ஏற்படும் பிரச்சனையை தீர்க்க ஒரு வழியை தேடினாள். அவள் தன் கணவனை காப்பாற்ற ஒரு சாமியாரிடம் சென்று விடை கேட்க சென்றாள். ஒரு காட்டிற்குள் அங்கு ஒரு சாமியாரை சந்திக்க நேரிட்டாள். வாமா மீனா, உன் கணவனோ பெரிய ஆபத்தில் உள்ளான். அவன் பேயின் பிடியில் உள்ளான். பேயின் தங்கையை சிறு வயதில் ஏமாற்றி உள்ளான். அதனால் அவன் இப்பொழுது பெரிய ஆபத்தில் உள்ளான். அவனை காப்பாற்ற நீ இங்கு தீர்வு கேட்டு வந்துள்ளாய். அதற்கு நான் தீர்வு சொல்ல வேண்டும். சரியாக தானே இருக்கிறது? சொல், உனக்கு தீர்வு வேண்டுமா? அதற்கு தானே என்னை தேடி நீ வந்துள்ளாய். சொல், ஏனென்றால் நான் தீர்வு சொல்லவே இங்கு உனக்காகவே காத்திருக்கிறேன். மீனா சிறிது நேரம் யோசனையிலே நின்றிருந்தாள். பின்னர், என்ன சுவாமி, நான் கேட்க வந்ததற்கு சரியாக பதில் சொல்கிறீர்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. அதுவாக நான் என் ஞான திருஷ்டியில் கன்று கொண்டேன். அது மட்டுமல்ல, உன் கணவனின் பிரச்சனைக்கு என்னிடம் தீர்வும் உண்டு. ஒரு யாகத்தால் அவனிடம் தீர்வு உண்டு. நான் நேரில் வந்தால் அந்த பேயை ஒழிப்பேன். சரி சுவாமி, நீங்கள் நேரில் வரலாமே என் இல்லத்திற்கு. வாருங்களேன், இப்போவே செல்லலாமே. சரி, வாங்கள் சுவாமி, செல்லலாம். மீனா அழைத்தும் சுவாமி யோசனையிலேயே இருக்கிறாரே, ஏன் இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன் அவர் யோசனையிலே இருக்கிறார்? அவர் ஏன் பதிலளிக்கவில்லை? இதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? அவர் மீனா திரும்ப அளித்தும் திரும்ப அழைக்கிறார். ஏன் அவர் பதில் சொல்லவில்லை? திரும்ப அழைத்து கொண்டே இருக்கிறாள் மீனாவும். அவர் பதில் சொல்லவில்லையே. மீனாவை விட அழைத்து கொண்டே இருக்கிறாளே, என்ன காரணமாக இருக்கும்?
பதில் சொல்லாமல் நிற்பதற்கு